திட்டத்தை வந்து ஏற்கனவே உள்ள திட்டம் 110 கோடி வந்து நம்ம மொத்தம் இதுக்கு அலாட்மெண்ட்டு. இதில் வந்து எல்லா மாவட்டங்களும் போய் இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் முதல்வர் தளபதியார் அவர்கள் 7 பேருக்கு துவக்கி வச்சிருக்காரு. ஆனால் அதனுடைய கண்டினியூஷன் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கோம், துவக்கி வச்சிருக்கோம். இந்த திட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ள பயனாளிகள் வந்து பல்லாயிரக்கணக்கான பயனாளிகள் பயனடைவாங்க. சிறு சிறு கடைகள் வைப்பவர்கள், வியாபாரம் பண்ணுவர்கள், தொழில் செய்வர்கள் முன்னேறுவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இது ஏற்கனவே உள்ள திட்டம், இதோட தொடர்ச்சி தான் இதோட திட்டத்தினுடைய பயனாளிகள். அங்கே கடன் கேட்குறவங்க அவங்களுடைய நிலைமையை கருதி, வாழ்க்கை தரத்தினுடைய கருதி சேர்ந்துட்டோம். அந்த தொழில் செய்கிறவங்க ஏற்கனவே சும்மா இருக்க கொடுக்குறது, தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்குறது. புதிதாக தொழில் பண்ண வர்றாங்கன்னா அந்த தொழிலை கண்காணிக்கக்கூடிய அதெல்லாம் போய் ரீபேமெண்ட்லாம் ஒழுங்காக தான் நடத்திட்டு இருக்கேன். வட்டி பகுதி ரொம்ப கம்மி. அல்ல, அதெல்லாம் கிடையாது. வண்டிகள் இந்த கடன்ல வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. வட்டி விகிதம் கம்மியாக கொடுப்பாங்க. 4%. மத்திய அரசு மாநில அரசு இணைந்து பணியாற்றி இந்த கடனை கொடுக்குறோம். அது கடன்ல மொத்தமாக ரிலீஸ் பண்ண பிறகு நான் சொல்றேன் உங்களுக்கு. மொத்தமாக இப்போ இந்த திட்டம் வந்து 2 அரசு நிறைவேற்றுகிற திட்டம். இல்ல 95% அவங்க கொடுக்குறது பயனாளியை தர்றாங்க. ஒன்றியம் பேக்வர்ட் கிளாஸ் தமிழ்நாடு நிர்வாகம் இருக்குது, அதை வச்சு கொடுக்குறாங்க. நான் சொன்னது பேசிட்டு 88% இங்கே தான் பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்டு, டிஎன்சி, மட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள்லாம் ஜாஸ்தி. அதனால தான் இங்கே வந்து இப்போ திராவிட மாடல் ஆட்சி ஒரு இத்தனை வருஷமா நடந்துருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்ன செய்யணும் சொல்லுங்க. வெள்ளங்கள் வந்து வெள்ளங்கள்லாம் நீங்க கேட்கறது ரைட்டு. வெள்ள நிவாரணம் வந்து முறைப்படி 2 நாள்ல. இப்ப நான் ஒரு காயவரம் பகுதி தலைவர் பார்க்க சொன்னார். 2 நாள்ல சுத்தம் பண்ணி தமிழ்நாட்டிலே 47 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட மழைக்கு ஈக்குவலா இன்னைக்கு ஒரே நாள்ல மழை பெஞ்சிருக்கு. அதான் உங்களுக்கு கஷ்டம். 2 நாள்ல போக்குவரத்து உங்களுக்கு தெரியும். ஒரு எந்த அரசாங்கம் இன்னைக்கு மத்திய குழு பாராட்டி செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுச்சுன்னு. ஆகவே இந்த இயற்கை பேரிடரை வெல்லுவதிலே தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. தமிழனுடைய தளபதியார் அவருடைய ஆட்சியில இந்த ஆட்சி வந்து வகிக்கிறது. கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். இந்த மழை காலங்களில் ஒரு 10 நாளைக்கு இருக்கும் வருஷத்துல எப்பவுமே. நீங்க அமெரிக்கா இடத்துலாம் டெக்சாஸ் மாவட்டத்துல கரண்ட் 18 நாள் இல்லை. அது என்ன காரணம் கேட்டா புயல் வரும்போது இப்படிலாம் இருக்கான். இயற்கை பேரிடர் வரும்போது எவ்வளவு முனைப்பா செயல்படுறவங்க தான். இங்க வந்து இப்போ அனுமதிக்கப்பட்ட பகுதிகள், அப்ரூவல் கொடுத்த பகுதிகளில் எங்கேயுமே தண்ணி நீக்கல, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. 1-2 பகுதிகளில் இந்த அவங்களா போய் வீடு கட்டிக்கிறது, தாவுல தண்ணி போறதில்லை. இந்த மாதிரி இடங்கள் மாத்திரம் கொஞ்சம் சிரமத்தில் இருந்துச்சு. அதை எடுத்து எல்லா மக்களும் வாழ்வதற்குரிய வழி ஏற்பாடுகளை செய்திருக்கேன். நான் நிவாரணத்தொகை அடுத்து கொடுக்க போறார் தலைவர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.